இந்த 2025 என் எல்லையை பெரிதாக்காப்பா. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், இங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை வைத்து ஜெபிக்கிறான் யாபேஸ். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. நான் இன்னொரு 2 வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த பைபிள்ல முதல் பகுதி நம்ம வாசித்தோம். நடுப்பகுதியில் வாசிக்கலாமா? நடுப்பகுதியில் சங்கீதம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. என்னை கேளும். யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறோம். என்னை கேளும், ஜாதிகளை கொடுப்பேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு நமக்கு ஜாதிகளை, மக்களை ஆண்டவர் சொந்தமாக தருவார். எல்லை பெரிதாக்குவார். நம்ம யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ, மன திரும்புதலை பற்றி சொல்லுகிறோமோ, கர்த்தர் அந்த மக்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக தருவார். அது மாத்திரமல்ல, பூமியின் எல்லையை நமக்கு சொந்தமாக தருவார். வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? வாடகை சபையை நடத்திட்டு இருக்கிறீங்களா? வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? சொந்த இடத்தை தருவார், சொந்த சபையை தருவார். நிச்சயம் நம்முடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க தைரியமா. ஆமென். அதுதான் விசுவாசம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்து, தேவ வசனம் விருத்தி அடையணும். நம்முடைய சபையில தேவ வசனம் விருத்தி அடையணும். நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனம் விருத்தி அடையணும். ஆமென். தேவ வசனம் இல்லாமல் எல்லை பெரிதாக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் எல்லை பெரிதாக்க முடியாது. ஊழியம் இல்லாமல் எல்லை பெரிதாக்க முடியாது. அப்ப தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே, ஊழிய காலங்களிலே அந்த ஊழிய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். எந்த அளவுக்கு ராஜாக்கள் முடக்கினார்களோ, மிரட்டினார்களோ, சிறைசாலையிலே போட்டார்களோ, இயேசு பற்றி சொல்லக்கூடாது என்று தடுத்தார்களோ, கர்த்தர் எல்லையை உடைத்தார். சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. எனக்கு யார் நம்மை தடுத்தாலும், எந்த மனிதர்கள் தடுத்தாலும், எந்த பிசாசுடைய கிரியைகள் தடுத்தாலும், அந்த எல்லையை கர்த்தர் உடைப்பார். குறுகிய எல்லையை கர்த்தர் உடைப்பார், எல்லையை விசாலமாக்குவார்.